கண்ணு தெரியாதுங்க. சோத்து கை சைடு கண்ணு தெரியாது. கண்ணு நரம்பு அருந்து இந்த எலும்பெல்லாம் உடஞ்சி மூளை ஆப்ரேஷன் பண்ணி 9 நாள் ஐசியூவில் இருந்தவர் இன்னைக்கு அந்த சோத்து கண்ணு தெரியுது. எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? முழுசா பாருங்க. ஓகே, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, ரவாங் எங்கன்னு கேட்டால் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நான் இருக்கிறது கேஎல்ஸ்லங்க. யாருக்கெல்லாம் என்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அக்கா நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். புலனம் மெயின் கோசை 1 6 2 9 கோசை 4 8 1 8. ஓகே, என்ன கதைக்கு நம்ம வந்துடுவோம். என்னோட யாரும் இல்லைங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவர் எப்படி பொழைச்சி வந்தாருன்னு தெரியாது. கடவுள் புண்ணியத்தால் வந்தாருன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை டாக்டரும் சொன்னார், நீங்கள் எப்படி பொழைச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. தெய்வம் என் வீட்டுக்காருக்கு கொடுத்த அந்த சோதனை காப்பாற்றியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவர் அந்த அடிப்பட்ட பிறகு அவர் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த 9 நாள் அவர் ஐசியூவில் போட்டு அவர் கண் திறக்க மாட்டார். ஆப்ரேஷன் பண்ணி கோமாவுக்கு போயிடுவார். நெட்டுக்கும் கோமாவில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நம்ம எல்லாம் பிரார்த்தனையை தெய்வத்துக்கிட்ட வச்சேன். ஏன் இந்த டாப்பிக்கை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வெளியாங்க எதுனாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா முதல்ல கலங்குறீங்க, பாசிட்டிவாக நினைக்கிறீங்க. தப்பாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோம் அதை பார்க்குது, கேட்குது. ஸோ நம்ம கேட்குறது பார்க்குறது தான் நம்மளுக்கு திரும்பி வரணுவாங்க. அப்போ நம்ம கேட்குறப்ப நல்ல விஷயங்கள் கேட்கணும். அப்போ நான் என் ஹஸ்பண்டுக்கோசரம் அந்த தாய்கிட்ட கேட்டப்ப, நான் கும்பிட்றது அந்த அம்மா கிட்ட கேட்டப்ப, என் வீட்டுக்காரோட உயிரை திருப்பி கொடுன்னு கேட்டேன். அதே மாதிரி திருப்பி கொடுத்தாங்க. நான் போய் சொல்லுங்க, அவங்க காப்பாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அவருக்கு நிறைய உடல் பாதிப்பு இருந்துச்சு. அதில் பெரிய பாதிப்பு கண்ணு ஊனம். அது நம்ம நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போனோம். கவர்மெண்டில் பார்த்து கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க முடியாது, அவருக்கு அந்த கண்ணு இல்லாமல் போச்சு, லைஃப் லாங் கண்ணு இல்லை. ஓகே காட்டும் கொடுத்துட்டாங்கங்க. ஸ்பெஷலிஸ்ட்லேயும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போனோம். எல்லாமே அந்த வார்த்தை தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவருக்கு 8 வருஷம் கழிச்சு நம்மளோட பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் சாப்பிட்டு ஐவிஷன் இந்த கண்ணுக்குன்னு சாப்பிட்டு அந்த கண்ணு தெரியுதுங்க. நான் பொய் சொல்லலை. அப்படி நீங்கள் என்னை பார்க்கணும் என் வீட்டுக்கார உண்மையா அப்படின்னா என்னோட லிங்க்குக்கு போங்க, என்னோட பயோவுக்கு போங்க. நீங்கள் பாருங்கள், நிறையா போஸ்ட் என்னோடய இருக்கும். என் ஹஸ்பண்டோடய நான் போட்டிருப்பேன். அவர் கண்ணு அவர் தெரியுது. அந்த கண்ணு நரம்பு அறந்தது, சும்மா இல்லைங்க, நரம்பு அறந்துருச்சு. எலும்பு அந்த கண்ணு கீழே உடஞ்சிருக்குது. நான் ஆப்ரேஷன் பண்ணலை. ஏன்னா ஏற்கனவே கோமா வரைக்கும் போயிட்டு வந்தவர். டாக்டர் சொன்னால் கோமாலேருந்து வர்றதுவாரா இல்லைன்னு தெரியாதுன்னு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் கேட்டேன். இந்த எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு அவருக்கு கிடைக்குமான்னு. கிடைக்காதுன்ட்டாங்க. அப்போ என்னத்துக்கு அந்த ஆப்ரேஷன் வேணான்ட்டேன். அவர் கஷ்டப்பட்டு மெதுவாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு அந்த கண்ணு இல்லாமல் போச்சு. இன்னொரு கண்ணு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னிக்கிருந்து 80% சொல்லிட்டாங்க அந்த ஒரு சைடு கண்ணும். பட் இப்போ என் ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணுறாரு, எல்லாமே என்னை செய்கிறாரு. நாங்கள் ஹவுஸ் செஷன் போகிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவர் தான் டிரைவ் பண்ணுறாரு. ராத்திரியாக இருந்தாலும் சரி, காலையாக இருந்தாலும் சரி. அந்த இன்னொரு கண்ணு பார்வையும் அவருக்கு தெரியுது. வெளியே நிறைய பேர் கண்ணு கெத்துறக்கு என்னென்னமோ பேர்லாம் இருக்குங்க புதுசு புதுசாக. எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூவில் வராங்க என்கிட்ட. நம்ம நல்ல வழி காட்டுறோம், இந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த துணி தலையில். இந்த துணி கூடயும் அந்த கண்ணுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுங்க. இந்த துணி நம்ம ரத்த ஓட்டத்தை ஓட வைக்கிறது. இந்த துணியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு மகத்துவமான துணி இது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.